டேய், நான் ஜாழ்ப்பாண தமிழன்டா, யாருக்கும் பயந்து போக மாட்டேன், நானாத்தான் போறேன், அவங்க கூப்பிட்டதால தான் போறேன் பேசியிருக்கின்ற ராமநாதன் அர்ச்சனா டாக்டர் விவகாரம் என்ற தினத்திலே கொழும்பிற்கு அழைக்கப்பட்டிருக்கின்றார். நீண்ட நாட்களாக அவர் போராடிய சமூக வலைத்தள போராட்டம் இன்றைய தினத்திலே நிறைவுக்கு வந்ததாக சொல்லப்படுகிறது. நடந்தது என்ன குழுமி இருக்கிறார்கள், கண்ணீருடன் விடை பெற்றிருக்கிறார், கண்ணீருடன் மக்களும் விடை அனுப்பி வைத்திருக்கிறார்கள். நடந்தது என்ன என்று பார்க்கலாம். பார்ப்பதற்கு முன் மறக்காமல் RJ சசி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற பெல் பட்டனையும் கிளிக் செய்ய மறந்துவிடாதீர்கள். குறிப்பாக வைத்தியத்துறையில், அதுவும் இலங்கையின் வடமாகாணத்தில் வைத்தியத்துறையில் நடைபெறுகின்ற அத்தனை ஊழல்களையும் பகிரங்கமாக வெளிச்சம் போட்டு காட்டியிருந்தவர் தான் டாக்டர் அர்ச்சுனா என்று சொல்லப்படுகின்ற வைத்தியர். இவர் தொடர்பாக கடந்த சில நாட்களாக சமூக வலைத்தளமான ஃபேஸ்புக் தளத்திலே பலத்த பேசுபொருளாக மாறியிருந்தது. அவர் பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகளை வைத்தியத்துறை சார்ந்து முன்வைத்திருந்தார். கடந்த சில நாட்களுக்கு முன்பதாகத்தான், ஒரு 46 நாட்களாகத்தான் தான் சாவகச்சேரி வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்ற இவர் தற்போது வரைக்கும் வைத்திய பணிப்பாளராக குறித்த வைத்தியசாலையிலே பணியாற்றி இருக்கிறார். பணியாற்றிய காலத்தில் வைத்திய கட்டமைப்பின் பல்வேறுபட்ட மாற்றங்களை கொண்டு வந்ததோடு குறித்த வைத்தியசாலையின் வைத்திய சேவையினை மிகச்சிறப்பான முறையிலே மக்கள் வசம் கொண்டும் சேர்த்திருக்கிறார். இதன் காரணத்தினால் மக்கள் மத்தியில் கடந்த சில நாட்களாக ஹீரோவாக கொண்டாடப்பட்டு கொண்டிருந்த டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இன்றைய தினத்திலே விடை பெற்றிருக்கின்றார் ஜாழ் சாவகச்சேரி வைத்தியசாலையிலிருந்து. குறிப்பாக இவர் வைத்தியத்துறையிலே நடைபெறுகின்ற ஊழல்கள், இந்த வைத்தியத்துறையிலே சில மாஃபியாக்கள், சில அறுவருடிகள் எவ்வாறாக வைத்தியத்துறையினை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள், தனிப்பட்ட லாப நோக்கத்திற்காக அரசாங்க வைத்தியசாலைகள் புறக்கணிக்கப்படுகின்ற விதம், அதிலும் குறிப்பாக இந்த சாவகச்சேரி வைத்தியசாலை மீதான குறைபாடுகள், அவற்றை புறக்கணிக்கின்ற விதம், அது எவ்வாறு பாமர மக்கள் இலவச வைத்திய சேவையினை பெறாமல் சீர்கெடுகின்றனர் என பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகளை, பல்வேறுபட்ட உண்மை முகங்களையும் அவர் வெளிக்கொணர்ந்திருந்தார். இதன் காரணத்தினால் பல்வேறுபட்ட வைத்திய துறை சார்ந்த பலர் அவருக்கு எதிரியாக மாறியிருந்தனர், பலர் ஆதரவாகவும் மாறியிருந்தனர். இந்த அடிப்படையில் பல்வேறுபட்ட வாக்குவாதங்கள், பல்வேறுபட்ட காரசாரமான விவாதங்கள், அடிதடிகள் என கடந்த சில நாட்களாக சாவகச்சேரி வைத்தியசாலை விவகாரம் மிகுந்த சீர்பெற்று விளங்கிய ஒன்றாக காணப்பட்டிருந்தது. இந்த அடிப்படையில் ராமநாதன் அர்ச்சுனா கடந்த சில போராட்டங்களின் மத்தியில் நேற்று இரவு முதல் இன்று நண்பகல் வரை மக்கள் கூட்டம் அவருடைய வைத்தியசாலைக்கு முன்பாக அவருக்கு ஆதரவாக போராட்டத்திலே ஈடுபட்டிருந்தார்கள். மக்களின் குரல்களுக்கு மத்தியில் ராமநாதன் அர்ச்சுனா இன்று நண்பகல் வரை தரித்திருந்தாலும் பாராளுமன்ற உத்தரவாதம் மற்றும் அமைச்சின் கோரிக்கைக்கு அமைவாக அவர் கொழும்பிற்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். இதன் காரணத்தினால் மக்கள் கலவரத்திலும் ஈடுபட எத்தனித்திருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் மக்கள் மத்தியில் பேசிய அர்ச்சுனா, நான் ஜாழ்ப்பாணத்தில் பிறந்தவன்டா, நான் தமிழன், உங்களுக்காக இந்த மக்கள், இந்த சாவகச்சேரி வைத்தியசாலைக்காக நான் நிச்சயம் நல்ல விடயங்களை கொண்டு வருவேன், நிறைய விடயங்களை மாற்றுவேன், நான் பயந்து போகவில்லை, பயந்து போகவும் மாட்டேன், ஏனென்றால் நான் ஜாழ்ப்பாண தமிழன் என்று மக்கள் மத்தியில் பகிரங்கமாக பேசி மக்களின் மனங்களை வேண்டுகின்ற தினத்திலே விடை பெற்றிருக்கிறார். ஆனாலும் மிகுந்த கண்ணீரோடும் மக்களின் கண்ணீருக்கு மத்தியிலும் தான் அவருடைய விடை அமைந்திருக்கிறது. இந்த அடிப்படையில் ஜாழ், அதிலும் குறிப்பாக வடமாகாணத்தில் இடம்பெறுகின்ற வைத்திய துறை சார்ந்த விடயங்கள், வைத்திய சேவையில் இடம்பெறுகின்ற ஊழல் சீர்கேடுகள் அங்கு மட்டுமா இடம்பெறுகிறது என்று கேட்டால் பரவலாக நாடளாவிய இறுதியிலே இருக்கின்ற ஒன்றுதான். ஆனாலும் அதனை பகிரங்கமாக வெளிப்படுத்திய முதல் மனிதராக இந்த டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களை பார்க்க முடியும். இந்த அடிப்படையில் மிகச்சிறப்பான முறையிலே மக்கள் மத்தியில் வைத்தியத்துறை சீர்கேடுகள், ஊழல்களை வெளிக்கொணர்ந்த இவருக்கு வாழ்த்துக்களை சொல்லியாக வேண்டும். மக்கள் மத்தியில் சிறப்பான முறையிலே இன்றைய தினத்திலே வழி அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்ற ராமநாதன் அர்ச்சுனாவின் வரவை மீண்டும் இந்த சாவகச்சேரி வைத்தியசாலையும் ஜாழ் மக்களும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றனர். இந்த அடிப்படையில் ராமநாதன் அர்ச்சுனாவின் போராட்டம் வெற்றிகரமாக அமையுமா? அவருக்கு நல்லதொரு முடிவுகள் எட்டப்படுமா? இலங்கை மக்களுக்கு வைத்தியத்துறை சார்ந்த அநீதிகளிலிருந்து நல்லதொரு நியாயமும் நீதியான சேவையும் கிடைக்குமா என்பது பலரதும் எதிர்பார்ப்பாக அமைந்திருக்கிறது. இதற்காக குரல் கொடுத்த ராமநாதன் அர்ச்சுனாவை வாழ்த்தி கொள்வோம். அவருடைய சேவைகள் தொடரற்றும். மிகச்சிறந்த வைத்திய சேவை யார் வசம், எவர் வசம் இருந்து கிடைத்தாலும் அது மக்கள் மத்தியில் நல்லதாய் போய் சேர வேண்டும். நல்லதாய் கிடைத்தால் நம் எல்லோருக்கும் மகிழ்ச்சி தான் என்பதில் எந்தவித சந்தேகமில்லை. வைத்தியத்துறை சார்ந்த பல சீர்கேடுகள் ஊழல்களை முன்வைத்து அவருக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்வோம். வைத்தியத்துறை சிறக்கட்டும், நாடும் சிறக்கட்டும். அர்ச்சுனாவிற்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்வோம். இந்த போராட்டம் பற்றி உங்களது கருத்து? ராமநாதன் அர்ச்சுனா மக்கள் மத்தியில் பிரபல்யமாக காரணம் அவருடைய கருத்துக்கள் நீதியானதா என்பது பற்றியெல்லாம் மறக்காமல் கமெண்ட் செய்ய பதிவு செய்யுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி மக்களே.